வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை ரெசிபி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குண்டூர் கண்ட் பொடி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் செய்கிற ரெசிபியில் இந்த பொடி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி அப்படி இருக்குங்க. பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுபடணும். வறுபட்டதும் ஒரு ஈரமில்லாத பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவு உளுந்து, ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுபடுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போது கலர் மாறிடுச்சு. இந்த பருப்பை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு கூட இதையே சேர்த்துடலாம். இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, தனியா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பத்து டு 12 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பூண்டு தட்டியும் போட்டு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாய் டு மிளகாய் காரம் மாறுபடும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. எந்த பவுட்ரு நீங்கள் அடைச்சாலும் அதுக்கு பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணுற ஐட்டமான வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை ரெசிபி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.